சூழ்நிலையில நம்ம எல்லாரும் ரோட்டுக்கு இறங்கி வந்ததே பெரிய சந்தோஷம். அதுக்கு இன்னைக்கு கல்வியாளர் பிரிவு, பாரதிய ஜனதா கட்சியின் கல்வியாளர் பிரிவை சார்ந்த அத்தனை பேரும் தமிழ்நாட்டில இருந்து மூளை முடுக்குல இருந்து எல்லாரும் நின்றுக்கோம். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெய் ஜெய். கல்வியாளர்கள் இன்னைக்கு இங்க இருக்கவங்க அத்தனை பேரும் 1000 2000 மாணவர்களுக்கான கல்வி திட்டத்தை வகுக்கணும். அவங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுக்கணும்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு மத்திய அரசு எங்களுக்கு கொடுத்த ஆர்டிஇ ஃபண்ட கொடுங்க அப்படின்னு கேட்டு ரோட்ல நிக்கிறோம். இதை விட ஒரு மோசமான நிலைமை இந்த அரசாங்கத்துக்கிட்ட இல்ல. எந்த துறையை எடுத்தாலும் காவல்துறையிலையும் சரி நமக்கு பாதுகாப்பு இல்லை, கல்வித்துறையிலையும் நமக்கு வழங்க வேண்டிய நிதியை ஒழுங்கா வழங்கல. ஒரே விஷயம் ஒழுங்கா நடக்கிறது என்னன்னா மதுக்கடை மட்டும்தான் அவங்களுடைய பாதுகாப்புல ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. அடுத்த தலைமுறைக்கு இதை மட்டும்தான் கூட்டிட்டு போறாங்களா? அண்ணன் கேட்ட மாதிரி படி படி நம்ம பாடுபடுறோம். ஆனா அவங்க குடிகாரர்களை குடிகாரர்கள்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க. ஆனா கல்வியாளர்களுக்கு எப்படி மாணவர்களுக்கு அந்த 25% என்ன நினைச்சு இந்த ஆர்டிஇ கொண்டு வந்தாங்க. ரைட் டு எஜுகேஷனை கூட இன்னைக்கு நம்ம ரோட்ல நின்று போராடி தான் கேட்க வேண்டியதா இருக்குது. பள்ளிகள் நடத்துறது ஒண்ணு அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. அண்ணன் சொன்ன மாதிரி எத்தனை சவால்களை தாண்டி எத்தனை விஷயங்கள் அவங்களுடைய சொத்துக்களை அவங்களுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கு. அந்த ஒரு இடம் இன்னைக்கு மாவட்டத்தில் இருக்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு இடம் வாங்கி ஒரு பள்ளியை கட்டி நடத்தணுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. அடுத்த தலைமுறைக்கு அந்த பணத்தை பேங்க்ல போட்டா அந்த குடும்பம் ரொம்ப சுகமா இருக்கலாம். ஆனா ஒரு குடும்பம் பள்ளி நடத்தணும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு சேவை மனப்பான்மையோட தான் இறங்குறாங்க. அந்த சேவைக்கு இதுதான் இந்த அரசாங்கம் கொடுக்கிற மரியாதையா? லஞ்சம் எதிலும் லஞ்சம், எங்கும் லஞ்சம் எதிலும் லஞ்சம், எங்கும் கமிஷன் எல்லாம் கமிஷன், எங்கும் கமிஷன் எல்லாம் கமிஷன், எங்கும் கரப்ஷன் எல்லாம் கரப்ஷன். தமிழக அரசே, தமிழக அரசே, கையாலாகாத தமிழக அரசே, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, குடியும் கஞ்சாவும் நாட்டை ஆளுது.